ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, மேக்புக்கில் வந்து எப்படி விஎம்ஆர் வந்து ஃப்ரீயாக இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு விஎம்ஆர் ஃபியூஷன் சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டாக விஎம்ஆர் விளாக்ஸ்னு ஒரு லிங்க் வரும், அதை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து அது கீழே வந்து விஎம்ஆர் ஃபியூஷன் ப்ரோ டவுன்லோட்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு வெப்சைட் வந்து ரீடைரக்ட் ஆகும். இதில் வந்து நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படின்னு சொல்லி காட்டுறேன். லோட் ஆயிடுச்சு. இப்போ வந்து அந்த கார்னரில் ரைட் சைட் கார்னரில் வந்து லாகின் இருக்கா, அதில் வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலைன்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா லாகின் கொடுத்து பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அந்த ரெஜிஸ்டர் கிளிக் பண்ணிங்கன்னா அது ரெஜிஸ்ட்ரேஷன் பேஸ் போகும். அங்கே உங்கள் இமெயில் பாஸ்வேர்ட் கொடுத்து பண்ணிக்கலாம், லாகின் பண்ணிக்கலாம், ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து லாகின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த லாகினை கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓப்பன் போட்டுட்டு லாகின் கொடுத்துருங்க. தென் மை டேஷ்போர்ட்னு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் சர்ச்சில் போய் விஎம்ஆர் ஃபியூஷன் சர்ச் பண்ணாலும் கிடைக்காது. இதில் நான் எல்லா இடத்துலையுமே தேடி பார்த்துட்டு ஆனால் கிடைக்கல. நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகிரும். லோட் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து விஎம்ஆர் ஃபியூஷன் 13 ப்ரோ ஃபார் பர்சனல் யூஸ்னு இருக்கா. பர்சனல் யூஸ் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதில் லேட்டஸ்ட் வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் செலக்ட் பண்ணோன்னே டேரெக்டாக டவுன்லோட் பேஜுக்கு போயிடும். அதில் விஎம்ஆர் ஃபியூஷனோட அங்கே டவுன்லோட் லிங்க் இருக்கா, அந்த க்ளவுட் மாதிரி இருக்கிற அந்த பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். அந்த பட்டன் தான் கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ டவுன்லோட் ஆகட்டும். அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் டெமோ காட்டுறேன். இப்போ அந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் ஆன ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னே இது மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணால் இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வெரிஃபை ஆகிட்டு இருக்கேன். ஓப்பன் கொடுங்க. இப்போ இதில் யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுட்டு கொடுத்தா யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்திங்கன்னா டேரெக்டாக இது இன்ஸ்டால் ஆகிடும். அப்புறம் உங்களுக்கு இது மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கப்புறம் எப்படி ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.